ஓம் நம சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். நாம் என்ன ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், நம்ம வாழ்வதெல்லாம் ஒரு வாழ்க்கை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். தின்று திரிந்து உறங்கவோ நாம் பிறந்தோம். நாம் அனைவரும் மனித பிறவி எடுத்தோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தின்று திரிந்து உறங்குவதற்காகத்தான் நாம் பிறந்தோம் என்றானால் எதற்காக நாம் மனித பிறவி எடுக்க வேண்டும்? அதற்கு பதிலாக இந்த விலங்கினங்களாக பிறந்திருக்கலாம். நாயா, நரியா, பூனையா, புழு, கொசு, இது போன்ற பல விலங்கினங்களாக பிறந்திருக்கலாம். அதுவும் என்ன பண்ணுதுங்க? அதுவும் சாப்பிடுது, அதுவும் திரியுது, அதுவும் இனப்பெருக்கம் பண்ணுது. அப்போ மனித பிறவி நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காலையில் தினமும் எழுந்திருக்கிறோம். எங்கேயோ வேலை ஏதோ ஒன்று தேடி ஓடுறீங்க. ஆனால் அதுவும் எதை தேடி ஓடுறீங்கன்னு தெரியாமல் தான் ஓடிட்டுருக்கிறீங்க. எழுந்திருக்கிறீங்க, எங்கேயோ ஓடுறீங்க, திரும்பி வரீங்க, இரவு நேரத்தில் திரும்பி வரீங்க, திரும்பி சாப்பிட்றீங்க, திரும்பி தூங்குறீங்க, திரும்பி எழுந்திரிக்கிறீங்க. தினமும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். தினமும் இது ஒரு சைக்கிள் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒரே இதில் எழுந்திருக்கிறீங்க, எங்கேயோ எதையோ நோக்கி ஓடுறீங்க, திரும்பி வரீங்க, திரும்பி சாப்பிட்றீங்க, திரும்பி தூங்குறீங்க, திரும்பி எழுந்திருக்கிறீங்க, திரும்பி சாப்பிட்றீங்க, திரும்பி தூங்குறீங்க, இது திரும்ப 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 ஒரு இப்படி சைக்கிள் மாதிரி சுற்றிட்டு இருக்கு. அப்போ எதுக்காக ஓடுறீங்கன்னு தெரியல. ஆனால் கேட்டால் நிம்மதி இல்லைங்கிறீங்க. ஆனால் நீங்கள் தேடுறது எதை தேடி ஓடுறீங்க, எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நிம்மதிக்காக, அதாவது சந்தோஷம், ஆனந்தத்திற்காக. நீங்கள் தேடுறது உணர்வை தான் தேடுறீங்க. சந்தோஷம் என்கின்ற உணர்வு, நிம்மதி என்கின்ற உணர்வை தான் தேடுறீங்க. அது என்னன்னு தெரியாமல் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. எதுக்காக பிறந்தோன்னு தெரியல, என்ன பண்ணுறோன்னு தெரியல, இந்த உடல்னா என்னென்னு தெரியல, இந்த மனம்னா என்னென்னு தெரியல, நீங்கன்னா என்னென்னு தெரியல. ஒரு தேவையில்லாத ஒரு வாழ்க்கை. அதான் பெருமானார் சொல்வது போல் உண்டதெல்லாம் மலம், இது வரைக்கும் கழித்ததெல்லாம் வீண் காலம் கழித்திருக்கிறீங்க இது வரைக்கும். ஏன் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அப்படின்னா அதை பற்றின புரியுது. அது இதெல்லாம் நிம்மதினா என்ன, இப்படி போனால் எப்படி கிடைக்கும், எப்படி வாழ்ந்தால் எப்படி கிடைக்கும்னு தெரியல. நல்லா புரிந்துக்கோங்க. மனித பிறவி எடுத்ததின் நோக்கமே முக்தி அடைய பிறந்ததே மனித தேகம் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு. நம்ம பிறந்த நோக்கமே இறைவன் அடைய, அந்த இறைவனான பேரின்பத்தை அனுபவிக்க தான். நீங்கள் எதை தேடி ஓடுறீங்க அப்படின்னா சிற்றின்பம். உங்களுக்கு தேவை உணர்வு, சந்தோஷம்தான். ஆனால் இந்த சிற்றின்பத்தில் நீங்கள் எவ்வளோதான் தேடி ஓடினாலும் அது கிடைக்காது. ஆனால் நீங்கள் தேடுறது இன்பம். ஆனால் இந்த சிற்றின்பத்தோடு பேரின்பம் தான் இறைவன். அப்போ நீங்கள் தேடுறது இறைவனான்னு தேடுறீங்க. அந்த இறைவன் என்கின்ற இன்பம் ஆனால் சிற்றின்பமாக இருக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இறைவன் அங்கு இருக்கின்றான், இங்கு இருக்கின்றான். எங்கெங்கே இறைவனை தேடி ஓடுறீங்க, நிம்மதி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தேடும் இறைவன் உங்களுக்குள் உயிராய் இருக்கின்றான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆன்மாதான் இறைவன் அப்படின்னு பல சித்தர்கள் பெருமக்கள் சொல்லிட்டாங்க. நமக்குள் இறைவன் இருக்கின்றான். உயிரே இறைவன் தான். நீங்கள் தேடும் இறைவன் எங்கே இருக்கின்றான்? உங்களுக்குள் உயிராய் இருக்கின்றான். அதை பார்க்காமல் எங்கெங்கேயோ தேடி ஓடுறீங்க, நிம்மதி கிடைக்கல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இங்கு பிறந்ததின் நோக்கம் தின்று திரிந்து உறங்குவதற்கு பிறக்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இறைவனான பேரின்பத்தை சுவைத்து இறைவனிடம் இரண்டர கலக்கவே பிறந்திருக்கின்றீர்கள். அதை தெரிந்து தெளிந்து நல் வழியில் சென்று அந்த பேரின்பமான இறைவனை அடைந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அந்த இறைவனை அடைவோம். ஓம் நம சிவாய நம.